கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திச்சதுக்கு அப்புறம் இப்போ அவருடைய ஜனநாயகன் பட சம்பந்தமான பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அரசியல் அவர் கவனம் செலுத்துறதால சினிமாவில் கவனம் செலுத்துறாரு. அந்த பாடல் தேர்தல் பிரச்சார வரிகள் நிறைந்ததாக தான் இருக்கு. ஒன்னா சேரு நம்பிக்கையுடன் சேரு அப்படிங்கிறது மைய அரசியலையும் சிலதை பேசியிருக்காரு. எல்லா மதங்களையும் இணைக்கிற மாதிரியான, எல்லா மொழி பேசுபவர்களையும் இணைக்கிற மாதிரியான வரிகள், லேதையா ஆமா பையா அந்த மாதிரியான வரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கு. தேர்தல் நெருங்கக்கூடிய ஆமா பையாவா ஹிந்தியில வந்துடுச்சா? பையா இருக்கு, லேதையா இருக்கு, ஸ்நேகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படியா? சினிமா பாடல்கள் மூலமா மறுபடியும் வந்து சினிமா பாடலை வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒன்று புதுசு இல்லைங்க. இங்கே வந்து இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் வந்து நெடுங்காலம் வந்து ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதில் வந்து தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் இது ஒன்றும் புதுசாக ஆச்சரியமான விஷயமா பார்க்கல. ஆனால் எனக்கு என்னென்னா, திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு பேசுகிறவரே, திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும், எதுக்கு அதற்கென்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது, இல்லை வந்து எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு ஒன்னா சேருங்கிறாரு, எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க. அவர் ஒன்னா யார் கூட சேர போறாரு? நன்றிங்க.